கோல்டு அண்ட் தென் சில்வர் இன்னைக்கான நாள்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கோல்டு வந்து 2% இன்னைக்கான நாள்ல வந்து ஏறி இருக்கு. இங்க $5,000 வந்து கிராஸ் பண்ணிருக்கு. $5,080 வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர பொறுத்தளவுல 6% வந்து இன்னைக்கான நாள்ல ஏறி இருக்கு. $89 பெர் அவுன்ஸ் வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இங்க கோல்டு அண்ட் தென் சில்வர் 2மே ஷார்ப்பான கரெக்ஷனுக்கு அப்புறமா இப்பதான் திரும்ப ராலி ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ இங்க கோல்ட பொறுத்தளவுல ஜனவரி 29ஆம் தேதி வந்து கிராஷ் ஆச்சு. கோல்டு அண்ட் தென் சில்வர் 2மே வந்து கிராஷ் ஆச்சு. சோ அதுல இருந்து இப்ப வரைக்குமே வந்து பார்க்கும்போது 11% இன்னும் டவுன்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல் டைம் ஹைல இருந்து டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கோல்டு பொறுத்தளவுல. இதே நம்ம சில்வர் பக்கம் வந்தோம் அப்படின்னா 30% வரைக்குமே இங்க டிராப்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, கோல்டு வந்து அதிகமான ராலி வந்து ஆச்சு, சில்வர் அதிகமான ராலி ஆச்சு. பட் ஆனா சில்வரோட ராலி வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரி ராலியா வந்து இருந்துச்சு. சோ அந்த ஒரு ராலி வந்து இப்ப டிராப் ஆயிருக்கு. சோ திரும்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த கம்பேக் வந்து ஆயிட்டு இருக்கு. சோ கோல்ட பொறுத்தளவு இன்னும் ஏறதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்குதான் சொல்றாங்க. ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. யுஎஸ் ஈரானுக்கும் நடுவுல அந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இங்க யுஎஸ், சைனா, அப்புறம் ரஷ்யா இவங்களுக்குள்ள அந்த ட்ரேட் டாக்ஸ் வந்து சுமூகமா முடியணும். அது இன்னும் வந்து கேள்விக்குறியா வந்திருக்கு. அண்ட் தென் யூஎஸ் ஜாப் டேட்டாவை பொறுத்தல 22,000 ஜாப்ஸ் தான் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஜாப் டேட்டா கொஞ்சம் வீக்கா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர் வந்து 48,000 ஜாப்ஸ் வந்து இருந்துச்சு. சோ அங்க இருந்து ஜாப்ஸ் கிரியேட் ஆனது ரொம்பவே கம்மியா வந்து இருக்கு. டாலர் பொறுத்தவரையுமே ரொம்ப ஹைல போயிட்டு திரும்ப வந்து கூல் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நீங்க ஃபெடரல் ரிசர்வ்ல இப்ப புதுசா ஒருத்தவங்க நாமினேட் பண்ண போதா சொன்னாங்களா, சோ அவங்க வந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சுல, சோ அதுவுமே வந்து இப்ப கூல் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிச்சு. சோ அவர் உள்ள வந்து மாத்ததுக்கு அப்புறமா தான் திரும்ப மார்க்கெட்ல அந்த ஒரு இம்பாக்ட் வந்து இருக்கும். சோ இப்ப அந்த ஒரு நியூஸ்க்காக இங்க இறங்கி திரும்ப வந்து கேட்சப் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ எல்லாமே வந்து ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்ப கோல்டு வந்து திரும்ப அதோட ராலி வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. சில்வரை பொறுத்தல இண்டஸ்ட்ரி டிமாண்ட் அப்படியே தான் வந்திருக்கு. இங்க டைட்டான சப்ளை தான் வந்து போயிட்டு இருக்கு. பட் ஆனா சில்வர்ல நம்ம சொன்ன மாதிரி தான் இங்க மார்க்கெட்ல இங்க அதிகமான பீக்ல போனதுக்கு அப்புறமா 65% வரைக்கும் ஆவரேஜா வந்து ஃபால் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு ஃபால் ஆனது 7 வருஷம் அதே லெவல்ல வந்து இருக்கும் பாட்டம்லயே. அதுக்கப்புறம் 14 வருஷம் ஆகும் இங்க சில்வர் அதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து கேட்சப் பண்றதுக்கு. இதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம சில்வரோட பிரைஸ் பொறுத்தவரை $40 $50 per ounce வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கும் கம்மியா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. சோ அங்க இருந்து $120 வரைக்குமே இங்க வந்து ஏறிச்சு. சோ திரும்ப வந்து இப்ப இறங்கி $80 வந்து இருக்கு. சோ இப்ப இந்த 40ல இருந்து $120 போச்சுல. சோ அது வந்து இங்க 2 இயர்ஸ்ல வந்து நடந்துருச்சு. சோ அந்த $120 நம்ம வந்து பேஸ் லைனா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இருக்கிறதுல ஹையான பிரைஸ் அதுவா தானே இருந்திருக்கு. சோ அந்த ஒரு ஹையை வந்து திரும்ப டச் பண்ணோம் அப்படின்னா, சில்வர் வந்து கீழே விழுந்தது திரும்ப வந்து ஏறி கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து ஏறும். பட் ஆனா ஒரு 3 வருஷம் வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். சோ ஹிஸ்டாரிக்கா அப்படிதான் வந்து நடந்திருக்கு. சோ சில்வரோட பிரைஸ் ஒரு உச்சத்தை போய் தொடும். அந்த உச்சத்துல இருந்து திரும்ப வந்து கீழே இறங்கும். கீழே இறங்கி திரும்ப அதோட உச்சத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் வருஷம் வந்து தேவைப்படும். சோ அந்த ஒரு மெட்ரிக்ஸ் இப்ப நடக்கிறதா வந்து மார்க்கெட்ல சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது வந்து கோல்டு அண்ட் சில்வர் லெவல்ல அப்டேட்டா இருக்கு. நேத்திக்கான நாள்ல ஐடி ஸ்டாக்ஸ் ஃபுல்லாவே வந்து டிராப் ஆயிருச்சு. ரொம்பவே கிராஷ்ல போய் முடிஞ்சிருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். 6% to 7% வரைக்குமே இறங்கி இருக்கு. 9% வரைக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இறங்கி இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, ஆந்த்ரோபிக்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து இருக்கு. அவங்க வந்து கிளாட் க்ளோவர்க் பிளகின்ஸ் வந்து இந்த மார்க்கெட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து மார்க்கெட்ல ஒரு பெரிய சலசலப்பு வந்து ஏற்படுத்தி இருக்கு. சோ இது வந்து நம்ம ஊரோட ஐடி கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே ஒரு முடிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல வந்து இறக்கி இருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி டீடைலா வந்து பார்ப்போம். இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்க அந்த ஏஐ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஹியூமன்ஸோட ஒரு டாஸ்க் வந்திருக்கும். அந்த ஒரு டாஸ்க்கை சிம்பிளிஃபை பண்றதுக்கும் அண்ட் தென் அந்த ஒரு டாஸ்க்கை ஈஸியா கம்ப்ளீட் பண்றதுக்கும் ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி இங்க சிம்பிளிஃபையா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. சோ ஒரு 4 பேர் செய்யற ஒர்க்க ஒரு ஆள் வந்து செஞ்சு முடிப்பாங்க. சோ அப்படிதான் இது வரைக்கும் ஏஐ டாஸ்க் வந்து இருந்துச்சு. பட் ஆனா இப்போ இந்த ஸ்டார்ட் அப் உருவாக்கி இருக்க இந்த பிளகின்ஸ் மூலமா என்ன நடக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிஸுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. ஜஸ்ட் இது ஒரு பிளகின் மாதிரி தான். சோ இது வந்து ஆட் ஆனா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. சோ இது வந்து இந்த லீகல் கம்ப்ளைன்சஸ், அப்புறம் இங்க ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ், டேட்டா அனாலிசிஸ், சேல்ஸ் ஒர்க் ஃப்ளோஸ், காம்ப்ளெக்ஸான சாப் மைக்ரேஷன்ஸ் கூட இந்த ஒரு டூலால பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. சோ இத்தனை வருஷமா நம்ம ஊரோட ஐடி கம்பெனிஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, இங்க நம்ம ஊரோட ஐடி கம்பெனிஸ் வந்து இங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் வந்து பேங்க்ஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா இங்க மேனுஃபேக்சரிங், ஃபினான்ஸ் இந்த மாதிரி இருக்க எல்லா செக்டர்ல உள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல. சோ அவங்க எல்லாருக்குமே இந்த காம்ப்ளெக்ஸான டேட்டாஸ் வந்து இங்க ஆர்கனைஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஃபுல்லாவே வந்து இந்த ஐடி சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ இதுக்கு அதிகமான ஒர்க் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படும். சோ அந்த அதிகமான ஒர்க் ஃபோர்ஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வந்து வச்சுப்பாங்க. இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனா இயர்லி அந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாமே இங்க ஐடி கம்பெனிஸ்க்கு பே பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இங்க அதிகமான ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி பில்லபிள் வந்து பண்ணுவாங்க. பட் ஆனா இப்போ இந்த ஒரு ஏஐ சிஸ்டம் உள்ள வந்த ரீசனால அந்த ஒரு கம்பெனிஸே, அதாவது இவங்க கிளைண்டா இருக்காங்க ஐடி கம்பெனிஸ்க்கு கிளைண்டா இருக்க கம்பெனிஸே அந்த ஒரு டூலை யூஸ் பண்ணி அந்த ஒரு பிளகின்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆர்டர்ஸ் வராதுல. சோ அப்படின்ற மாதிரியான நோட்ல தான் மார்க்கெட்ல வந்து இறக்கி இருக்காங்க. யூஎஸ் டெக் ஸ்டாக்ஸ் பொறுத்தளவுல இங்க சேல்ஸ் ஃபோர்ஸ், என்விடியா, சர்வீஸ் நவ், மைக்ரோசாஃப்ட், மெட்டா இது எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து விழுந்திருக்கு. நம்ம ஊரோட ஐடி கம்பெனிஸ் பொறுத்தளவுல இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்எல் டெக் இது எல்லாத்துலயும் ஹெவியான செல் ஆஃப் வந்து நடந்திருக்கு. 5ல இருந்து 9% வரைக்கும் இறங்கி இருக்கு. நிப்டி ஐடி இண்டெக்ஸ் 9% வரைக்கும் இறங்கி இருக்கு. சோ இதை வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாஸ் போகலிப்ஸ் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அதாவது சாஸ் மாடலே வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதான் சொல்றாங்க. பட் ஆனா காக்னிசன்ட், ஜோகோ, அப்புறம் ஹாப்பியஸ்ட் மைண்ட் இந்த ஒரு கம்பெனிஸ்ல இருக்க பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏஐ வந்து டெய்லி ரொட்டீன் ஒர்க் வந்து இங்க ஆட்டோமேட் வந்து பண்ணும். அது என்னவோ வந்து உண்மைதான். பட் ஆனா காம்ப்ளெக்ஸான இந்த பிசினஸ் டிசிஷன்ஸ் எல்லாமே இதால வந்து எடுக்க முடியாது. இங்க வந்து ரிப்பீட்டபிள் டாஸ்க் வந்து இங்க ஆட்டோமேட் வந்து பண்ண முடியுமே தவிர திரும்ப ஒரு புது டாஸ்க் வந்து ஓபன் பண்ணோம் அப்படின்னா அது ஹியூமனோட வந்து இன்வால்வ்மெண்ட் வந்து தேவைப்படும் அப்படின்றத சொல்றாங்க. ஏஐ வந்து எப்படி நம்ம ஒர்க்கை வந்து முடிக்கிறோமோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். அது வந்து புது விதமா வந்து பண்ணி கொடுக்கும். பட் ஆனா அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்றத வந்து ஸ்ட்ராங்கா வந்து நம்புறாங்க.
இதே மாதிரி தான் கிளவுட் வரும்போது இங்க வந்து மார்க்கெட்ல பயம் வந்து இருந்துச்சு. பட் ஆனா கிளவுட் வந்து இங்க ஐடி சர்வீஸ் கூடவே தான் வந்து இன்டகிரேட் வந்து ஆயிருக்கு. SaaS மாடலுமே அதே மாதிரி தான் நினைச்சாங்க ஐடி கம்பெனிக்கு ஒரு முடிவா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஆனா SaaSமே ஐடிக்குள்ள தான் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஐடி கம்பெனிஸ் வந்து சர்வைவ் ஆயிடும் அப்படின்றதா இவங்களோட ஒரு நோட்டா வந்திருக்கு. பட் ஆனா அடாப்டபிள் ஆகணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இந்த ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வரணும் அப்படின்னா, இங்க ஐடி கம்பெனிஸை பொறுத்தவரை இந்த கம்பெனிஸ் எல்லாருமே இங்க ஏஐலே அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்டயுமே இந்த மாதிரி பிளகின் டூல்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனா அதுக்காக வந்து ஜென்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிளகினை இவங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் கூட, அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டா கூட இதுக்கான அந்த ஒரு டேட்டா செக்யூரிட்டி வந்து தேவைப்படும். இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்றதுக்கு டேட்டா ஸ்டோரேஜ் சென்டர் வந்து தேவைப்படும். இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா இந்த ஒரு பிரீச் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சைபர் செக்யூரிட்டி வந்து தேவைப்படும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஐடி சொல்யூஷன் சொல்ல வந்து இன்வால்மெண்ட் வந்து ஆயிடும். ஸோ நம்ம என்ன நோட்ல எடுத்தாலுமே நம்ம ஊரோட ஐடி சர்வீசஸ் கம்பெனி எப்படி பார்த்தாலும் ஸ்ட்ராங்கா வந்து கம்பேக் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஐடி ஸ்டாக்ஸ்ல எது இதெல்லாம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து 7% வந்து விழுந்திருக்கு. கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. 1-2 மாதிரியே கன்சிடர் பண்ணிப்போம். ஸ்டாக் பி 21 வந்து இருக்கு. ₹1500 சில்லற வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிசிஎஸ் கம்பெனி வந்து ₹3000 கீழே வந்து இறங்கிச்சு. ₹2999 வந்திருக்கு. இதோட ஸ்டாக் பியுமே 21 தான் வந்து இருக்கு. ஸோ இதையுமே நம்ம வந்து 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். இது வந்து பல்க் மூட்ல எதுவும் போக தேவையில்ல. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணியே வந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னா இன்னும் கரெக்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணிட்டு 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். விப்ரோ கம்பெனியுமே சூப்பரா வந்து இறங்கி இருக்கு. ₹233 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக் பி வந்து 18 வந்து இருக்கு. ஸோ இதையுமே நம்ம வந்து 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். எச்எல் டெக் கம்பெனி வந்து ஸ்டாக் பி 25 வந்து இருக்கு. பட் ஆனா மார்க்கெட்ல இறக்கி இருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிப்போம். ஸோ இது வந்து இங்க ஐடி ஸ்டாக்ஸ்ல உள்ள அப்டேட்டா வந்து இருக்கு. இன்னைக்கான நல்ல யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்திருக்கு. என்விடியா ஸ்டாக்ஸ்ல வந்து போட்டு இறக்கிட்டு இருக்காங்க. என்விடியா அண்ட் தென் இங்க சேல்ஸ்ஃபோர்ஸ் கம்பெனி எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நேற்றுக்கான நல்ல ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே அந்த ஊர் மார்க்கெட்ல வந்து இறக்குறாங்க யூஎஸ்ல. அதை அப்படியே ஃபாலோ பண்ண நம்ம ஊர்லயும் வந்து நடந்துச்சு. ஸோ இன்னைக்கும் நம்ம ஊர்ல அதே மாதிரி இறங்குச்சு அப்படின்னா 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு போவோம். பல்க் மூட்ல இப்போதைக்கு போக தேவையில்ல. இந்தியா வந்து லேட்டஸ்டா இங்க யூரோப்பியன் யூனியன் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து வச்சிருந்தாங்க. அப்புறம் யூஎஸ் கிட்ட வந்து அந்த ட்ரேட் டாரிஃப் குறைக்கிறதுக்கான அந்த ஒரு பிளான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி சைனா கூட வந்து இங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்றதா இங்க இருக்க மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இங்க பிசினஸ் பொறுத்தவரை அதிக கண்ட்ரீஸ்ல இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கும்போது பிசினஸ் எல்லாமே இங்க ரன் ஆக ஆரம்பிக்கும். அப்படி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆனாதான் இந்தியாவோட எக்கனாமிக்கு ஒரு சூப்பரான growth-ஆ வந்திருக்கும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இங்க சைனா கூட நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுப்போம் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனா இன்னும் அதுக்கு பின்னாடி நெகட்டிவான செட்பேக் நிறைய வந்து இருக்கு. இந்த பார்டர் இஷ்யூஸ் வந்து இருக்கு. அப்புறம் இங்க ட்ரேட் இம்பாலன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே இங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து கேள்வியா வந்திருக்கு. பட் ஆனா இந்தியா எப்படி இங்க யூரோப்பியன் யூனியன் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து வச்சுக்கிட்டாங்களோ, ஸோ அதே மாதிரி இங்க யூஎஸ் கிட்டயும் வந்து ட்ரை பண்ணணும். இன்னும் வந்து அந்த டாரிஃப் இருக்கிறத கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணணும். அதே மாதிரி இங்க சைனா கூட வந்து போகணும் அப்படின்றது மார்க்கெட் உள்ள எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ட்ரெண்ட் கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் வந்து 3% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. இங்க வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியா தான் வந்து ஏறி இருக்கு. இங்க மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட கம்மியா தான் வந்து ஏறி இருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா இங்க ஒன் டைம் லேபர் கோட் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு. ஸோ அதோட அமௌண்ட் அதிகமா போற ரீசனால நெட் ப்ராஃபிட் வந்து அதிகமா காமிக்க முடியல. ₹26 கோடி இங்க ஒன் டைம் லேபர் கோடுக்காக தனியா ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி டோட்டலா மேக் பண்ண நெட் ப்ராஃபிட் வந்து ₹513 கோடி வந்திருக்கு. 3% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ 15% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. இங்க ஜிஎஸ்டி கட் பண்ணது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கு இங்க அப்பேரல் செக்மெண்ட்ல பொறுத்தளவுல. பட் ஆனா இங்க ட்ரெண்டோட டார்கெட் வந்து 25% ரெவன்யூ growth வந்து போகும் அப்படின்றது அவங்களோட டார்கெட்டா வந்திருக்கு. அந்த ஒரு டார்கெட்டுக்கு பிலோல தான் வந்து இங்க அவங்களோட ரெவன்யூ வந்து பதிவு பண்ணிருக்காங்க. எபிட்டா ஜம்ப் ஆயிருக்கு 28% அண்ட் தென் மார்ஜின் கொஞ்சம் ஸ்லைட்டா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டோர்ஸ் பொறுத்தவரை புதுசா 100 ஸ்டோர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ டோட்டலா 1100 ஸ்டோர்ஸ் வந்து இவங்க கிட்ட வந்து இருக்கு. ஸோ இங்க ட்ரெண்ட் கம்பெனி பொறுத்தவரை இங்க வெஸ்டேட் அண்ட் தென் ஜூடியோ இது வந்து ஸ்டேபிளா வந்து இங்க மார்ஜின்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இன்வென்டரி ஸ்பேஸ் சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா இங்க பார்க்கும்போது Q3 ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவா தான் வந்திருக்கு. பட் ஆனா இங்க மார்க்கெட்ல இவங்க சொன்ன அந்த ஒரு ரெவன்யூ growth அளவுக்கு போகாத ரீசனால மார்க்கெட் கொஞ்சம் இறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஆஸ்திரேலியா லேண்ட் வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணிருக்காங்க இந்தோனேஷியா கம்பெனி கிட்ட. ஸோ அது வந்து இந்தோனேஷியா ஸ்டேட் ஓன்டு கம்பெனியான பிண்டாட்ன்ற கம்பெனி கூட வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க எலக்ட்ரிக் வெஹிக்கல் அப்புறம் இங்க டிஃபென்ஸ் வெஹிக்கல் இது ரெண்டுமே அசோக் லேண்ட் வந்து இங்க தயாரிச்சு கொடுக்க போறாங்க. ரெண்டு பேரும் ஜாயிண்டா சேர்ந்து தயாரிக்க போறாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு MOU வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல எக்ஸாக்டா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அப்புறம் இங்க டிஃபென்ஸ் வெஹிக்கல் இது ரெண்டுத்துக்கான அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இங்க அசோக் லேண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்தோனேஷியா வந்து லோக்கல் இன்ஜினியரிங் அப்புறம் அந்த மேனுஃபேக்சரிங் அந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து இந்தோனேஷியால இந்தோனேஷியன் டெரைனுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இந்தோனேஷியாவுக்கு தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்க அசோக் லேலண்டோட அந்த வெஹிக்கல் பிளாட்ஃபார்ம் அப்புறம் அங்க ஈவிக்காக அந்த ஸ்விட்ச் மொபிலிட்டின்னு வச்சிருக்காங்களா இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் வெஹிக்கல் பஸ்ஸும் அந்த நீங்க டிஃபென்ஸ் வெஹிக்கல் இங்க தயாரிச்சு கொடுக்க போறாங்க. ஸோ இது வந்து அசோக் லேலண்டுக்கு ஒரு பெரிய மூவா வந்திருக்கு. போன வருஷமா ஒரு 1500க்கு மேல வந்து யூனிட்ஸ் வந்து இங்க டிஃபென்ஸ் வெஹிக்கலா வந்து வெளியே அமிச்சாங்க. ஸோ இது வந்து இப்போ அப்டேட் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. எஸ் பேங்க்ல புது MD and CEO போடுறதுக்கான RBI அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா வினய் முரளிதர் டான்சேன்றவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க வந்து முன்னாடி இன்சார்ஜா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க SBIல. எதுக்கு அப்படின்னா ரீட்டைல் பிசினஸ்க்கும் அப்புறம் ஆபரேஷன்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த ஒரு பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இவர் வந்து அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு வந்து போட போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இங்க பிரசாந்த் கோமாரோட அந்த ஒரு டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாம இவங்க வந்து புதுசா அப்பாயின்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. இதுக்கான எக்ஸாக்ட் டேட் வந்து இன்னும் சொல்லல. இன்னும் ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் வந்து வெயிட்டிங்ல வந்து இருக்கு. ஸோ பட் ஆனா RBI வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. சன்ஃபார்மா கம்பெனி வந்து 3 இயர்ஸ்க்கான அக்ரிமெண்ட் RCB கூட வந்து வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த கம்பெனியோட பிராண்டிங்காக வந்து வச்சிருக்காங்க. RCBயோட பிரின்சிபல் ஸ்பான்சராகவும் அப்புறம் அபிஷியல் ஹெல்த் பார்ட்னராகவும் இங்க சன்ஃபார்மா கம்பெனி வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ இவங்களோட லோகோ வந்து இப்போ எல்லா இடத்துல பிளேஸ் பண்ணுவாங்க. RCBயோட அந்த ஒரு ஜெர்சி அண்ட் தென் கிட்ஸ் அண்ட் தென் வந்து வேற எங்கெங்கெல்லாம் வந்து RCB வந்து இவங்க வராங்களோ
அதே இடத்துல சன்ஃபார்மாவோட லோகோ வந்து பிளேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இது வந்து இந்த சன்ஃபார்மா கம்பெனியோட பிராண்டிங்க்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்க போகுது. சன்ஃபார்மா கம்பெனி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரிக்கெட் டீம் கூட ஸ்பான்சர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு மூவ்மெண்ட்டை இவங்க எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1000 பேஷண்ட்ஸை பர் மினிட்டுக்கு வந்து இவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் சர்வ் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. சோ அந்த ஒரு கேம்பெயினை அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்காக இந்த ஒரு பிராண்டிங் உள்ள வராங்க. சோ இவங்க ஜஸ்ட் லோகோ மட்டும் பிளேஸ் பண்ண மாட்டாங்க. இவங்களோட பிராண்டிங் ஐடியாஸ் ஃபுல்லாவே வந்து உள்ள வர ஆரம்பிக்கும். சோ இது வந்து ஆர்சிபி அண்ட் தென் இங்க சன்ஃபார்மாக்குள்ள ஒரு ஸ்பான்சர்ஷிப் டீலா வந்து இருக்கு. இங்க சன்ஃபார்மா கம்பெனியுமே கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா பிரைஸ் வந்து ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவரோட புது ஃபெசிலிட்டி வந்து தமிழ்நாட்டுல வந்து ஓபன் பண்ண போறாங்க. பிப்ரவரி 9ஆம் தேதி வந்து ஓபன் பண்ண போறாங்க. முக ஸ்டாலின் அவர்கள் தான் இதை வந்து ஓபன் பண்ணி வைக்க போறாங்க. சோ இந்த ஒரு ஃபெசிலிட்டியில ஃபர்ஸ்ட் ஆபரேஷன்ஸ் கமெண்ட்மெண்ட் ஆக போறது சிகேடி ஆபரேஷன்ஸா வந்து இருக்க போகுது. கம்ப்ளீட்லி நாக்டு டவுன்ன்றது தான் இந்த ஒரு ஆபரேஷனா வந்து இருக்கு. சோ அப்படின்னா என்னன்னு சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு காரை நீங்க புதுசா வந்து மேனுஃபேக்சரிங் பண்றீங்க, ஃபுல்லாவே வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணிட்டீங்க. அப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த கண்ட்ரியில டாரிஃப் மேல அதிகமா போட்டிருக்காங்கன்னும் போது அந்த ஒரு கார் அதிகமான டாரிஃப் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அதனால அந்த ஒரு மார்க்கெட்ல வந்து பிரைசிங் காம்படிஷன் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சோ அந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு பார்ட்ஸ், அந்த ஒரு காரோட பார்ட்ஸ் இருக்குல்ல, சோ அது எல்லாத்தையுமே ரீஅசம்பிள் வந்து பண்ணிடுவாங்க. சோ அது எல்லாமே பார்ட்ஸா வந்து இருக்கும். சோ அதை அப்படியே எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுவாங்க. சோ அது வந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்களோ அங்க வந்து அதிகமான டாரிஃப் வந்து இருக்கும். சோ அந்த ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு சோ அங்க வந்து லோக்கலா அந்த ஒரு காரை திரும்ப வந்து ரீஅசம்பிள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அப்படி இவங்க பண்ணும்போது இந்த டாரிஃப்ல இருந்து இவங்க எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க மூவா வந்திருக்கு. சோ இதோட ஃபெசிலிட்டி வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஓபன் பண்ண போறாங்க. பிப்ரவரி 9ஆம் தேதி வந்து ஓபன் பண்ண போறாங்க. இது ஏற்கனவே குஜராத்ல வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து இருக்கு. பட் ஆனா அங்க வந்து ஃபுல்லா இங்க தமிழ்நாடு மூவ் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ராணிப்பேட்ல தான் இது வந்து ஓபன் பண்ண போறாங்க. அடுத்த 5ல இருந்து 7 வருஷத்துக்குள்ள 2.5 லட்சம் யூனிட்ஸ் ஆஃப் வண்டி வந்து வெளியே போகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. 9,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதும் சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே இந்த ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர், அதாவது டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு பெரிய அப்டேட்டா வந்திருக்கு. இவாகா கம்பெனி வந்து ஷார்ப்பா அவங்களோட கேஷ் ஜெனரேஷன் அந்த கைடன்ஸ் வந்து இப்ப கம்மி பண்ணிருக்காங்க. 2025 அந்த கேஷ் ஜெனரேஷன் கைடன்ஸ் வந்து இருக்கும்ல, அதை வந்து கம்மி பண்ணிருக்காங்க. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இங்க அதிகமான ப்ரொடக்ஷன் வந்து நடக்கல. சோ ப்ரொடக்ஷன்ல வந்து டிலே வந்து இருக்கு. அதிகமான காஸ்ட் வந்து தேவைப்படுது இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளை மேக் பண்றதுக்கு. அப்புறம் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வீக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வீக்கா வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்க ரீசனால 2025 அவங்களோட கேஷ் கைடன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. இது இவாகா கம்பெனில நடந்திருக்கு. சோ இது எல்லாமே இந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இந்த ஒரு கம்பெனி அக்விசிஷன் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்களா, 4.4 பில்லியன் யூரோஸ்க்கான ஒரு அக்விசிஷனா வந்து இருக்கு. சோ அந்த ஒரு அக்விசிஷனுக்கு இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் செட்பேக்கா வந்து அமைஞ்சிருக்கு. சோ இப்போ டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் சைடுல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து இவாகா கம்பெனி அக்விசிஷன் பண்றாங்க அப்படின்னா 3.8 பில்லியன் யூரோஸ் வந்து இங்க கடனா வந்து வாங்குவாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ அப்படி இவங்க கடனா வாங்கி அந்த கம்பெனி அக்விசிஷன் பண்ணாலுமே இந்த கம்பெனி வந்து அந்த கேஷ் ஜெனரேஷனே வந்து இங்க கைடன்ஸ் வந்து குறைச்சிருக்காங்களா. சோ இந்த இவாகா கம்பெனி அதிகமா கேஷ் ஜெனரேஷன் பண்ணாம விட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பெனியே இந்த ஒரு டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் அக்விசிஷன் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவான செட்பேக்கா தான் இருக்கும் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியலுக்கு. சோ அந்த மாதிரி தான் ஒரு ஆர்டிகல் வந்து டீடைலா போட்டிருந்தாங்க. பட் ஆனா நம்ம லாங் டர்ம் ட்ரெண்டுக்காக வந்து பாக்குறோம். சோ அப்படி லாங் டர்ம் ட்ரெண்டுக்காக பார்க்கும்போது இந்த கம்பெனி குளோபல் பிளேயரா மாற போறாங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் குளோபல் பிளேயரா வந்து மாற போறாங்க. சோ அதுக்கு இந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். சோ அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணியா பார்ப்போம். பஜாஜ் ஃபின்சர்வோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் ஃபிளாட்டா தான் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஃபிளாட்டா தான் வந்திருக்கு. 2200 கோடி ரூபாய் தான் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. போன வருஷமும் 2200 கோடி தான், இப்பவும் 2200 கோடி தான். சோ பெருசா வந்து சேஞ்ச் வந்து கிடையாது. பட் ஆனா இன்கம் growth சூப்பரா வந்து growth ஆயிருக்கு. 24% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்கம் growth வந்து growth ஆயிருக்கு. ஏன் இந்த கம்பெனில நெட் ப்ராஃபிட் அதிகமா பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனி ஆக்சுவலா 32% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து ஏத்திருக்காங்க. 700 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து அதிகமா தான் பண்ணிருக்காங்க. 2900 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஏன் உங்களால காமிக்க முடியல அப்படின்னா இந்த ஒன் டைம் லேபர் கோடுக்காக தனியா காசு எடுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் ப்ரொவிஷன்ஸ்ல கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் எடுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. சோ இதுல ஒரு 700 கோடி ரூபாய் போயிடுச்சு. சோ அதனால நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியா வந்து காமிச்சிருக்காங்க. மத்தபடி இந்த கம்பெனிஸோட அந்த உள்ள இருக்கிற அந்த சப்சிடரிஸ் பஜாஜ் பினான்ஸ் மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அந்த ஒரு இன்கம் வந்து சூப்பரா growth ஆயிருக்கு. அவங்களோட ஏயுமே வந்து சூப்பரா வந்து growth ஆயிருக்கு. சோ ஓவராலா பஜாஜ் ஃபின்சர்வ் சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பட் ஆனா நம்ம இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. பஜாஜ்ல இந்த பினான்ஸ் அந்த ஹவுசிங் இந்த மாதிரி இருக்க எதுவுமே வந்து கன்சிடர் பண்ண முடியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியா யூஎஸ் நடுவுல நல்ல ஒரு ட்ரேட் டாக்ஸ் வந்து போன ரீசனால டைட்டன் கம்பெனி சூப்பரா வந்து ஏறி இருந்துச்சு. 183 ரூபாய் வந்து ஏறி இருக்கு. 3900 ரூபாயில வந்து ட்ரேட் ஆன இந்த ஒரு டைட்டன் ஷேர் வந்து இப்ப 4100 ரூபாய் சில்லறையில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ 183 ரூபாய் வந்து ஏறி இருக்கு. இந்த ஒரு 183 ரூபாய் ஏறின ரீசனால மட்டுமே 850 கோடி ரூபாய் ரேகா ஜுன்ஜுன்வாலா வந்து இங்க நெட்வொர்க் வந்து ரீச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. 4.7 கோடி ஷேர்ஸ் வந்து இங்க டைட்டன்ல வந்து இங்க ரேகா ஜுன்ஜுன்வாலா கிட்ட வந்து இருக்கு. சோ இந்த ஒரு 183 ரூபாய் ஏறினதுனால மட்டுமே 850 கோடி ரூபாய் இவங்களோட நெட்வொர்க் வந்து ஏறி இருக்கு. எல்ஐசி கிட்ட வந்து 2.2 கோடி ஷேர்ஸ் வந்து இருக்கு. இவங்க வந்து 403 கோடி ரூபாய் நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு நியூஸ் வந்து எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நம்ம அன்வான்டடான நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோல வந்து இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான எக்ஸ்ட்ராடினரி growth வந்து நம்ம பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்ஸ் வந்து இருந்தாலுமே ஒரு சில ஸ்டாக்ஸ்ல இது வந்து நெகட்டிவா வந்து இருக்கும். சோ அதனால நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ்ல மட்டும் நம்மளோட போர்ஷன் வந்து வைப்போம். அது 10 ஸ்டாக்ஸா இருந்தாலும் அந்த 10 ஸ்டாக்ஸ்ல மட்டும் நம்ம போர்ஷன் வந்து வைப்போம். சோ அந்த ஒரு பொசிஷனை வந்து இங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டே போறதா பெட்டரா வந்து இருக்கும். இங்க நிறைய ஸ்டாக்ஸ் ஓன் பண்றது பெட்டரா வந்து இருக்காது. சோ கம்மியான போர்ட்ஃபோலியோல இங்க அதிகமான ஸ்டாக்ஸ் நீங்க ஓன் பண்ணாலே போதும். சோ அதுவே வந்து பெஸ்டா தான் வந்து இருக்கு. லாஸ்ட் வந்து முகேஷ் அம்பானி நேத்து நைட் வந்து இங்க ஏஐ பத்தி வந்து பேசியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். சோ இங்க புது ஏஐ வர ரீசனால நிஃப்டி ஐடியே வந்து ஒரு 6% வந்து இறங்கி இருக்கு. சோ இது எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு நெகட்டிவான செட்பேக்கா இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படிலாம் வந்து இருக்காது அப்படின்றத வந்து சொல்றாரு. இது இந்தியாவுக்கு வந்து ஒரு அரிய வாய்ப்பா தான் வந்து இருக்கு. சோ நம்ம ஊர்ல வந்து யூத் ஃபேஸ் வந்து அதிகமா வந்து இருக்காங்க. சோ அந்த ஒரு யூத் பவர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இங்க ஏஐ வந்து நம்ம வந்து மானிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா
நெக்ஸ்ட் 20 to 30 இயர்ஸ்ல நல்ல ஒரு growth இந்தியாவுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஏஐ பார்த்து ஃபியர் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து மானிட்டைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கான ஒரு ரீஃபார்ம்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இங்க புது ஏஐ டூல்ஸ் வருது அப்படின்னா அது எல்லாமே நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா தான் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். மெயினா இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்றாரு. ஸோ அவரும் அதுக்கான ஒரு ஃபோக்கஸ்ல தான் வந்து இறங்குறாரு. அவருமே டேட்டா சென்டர்ஸ்ல அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா இன்னைக்கான நாளையுமே ஐடி ஸ்டாக்ஸ் இறங்குச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து பேனிக் ஆகாம 1-2ன்ற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணிட்டு போவோம். ஸோ ஐடி ஸ்டாக்ஸ்ல இந்த மாதிரியான ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெட்டரா வந்து இருக்கு. ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.